समये नटनायकस्य पादारविन्दमणिनूपुरसिञ्चितानि आनन्दयन्ति मदयन्ति विमोहयन्ति रोमाञ्चयन्ति नयनानि कृतार्थयन्ति. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கூட்டு வழிபாட்டை உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நமது பள்ளியிலே நடந்து வருவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதற்கு சாதாரருக்கும் நடத்துனருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய அன்புகளையும் மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு இந்த வழிபாட்டில் கிருஷ்ண ஜெயந்திங்கிற ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவை பற்றி நாம் சிந்திக்க போறோம். நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது நாம் கொண்டாட இருக்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி என்று சொன்னாலே நாம் இன்னைக்கு இந்த பர்த்டேக்கு கொண்டாடுறதுக்காக ஒரு பாட்டு பாடணும் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பிறந்தநாளுக்காக. இதே தான் கிருஷ்ண பெருமானின் கிருஷ்ண பகவானின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தினம் தான் கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணராகப்பட்டவர் நமது பாரத தேசத்திலே வசுதேவன் தேவகின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சிறைச்சாலையிலே பிறந்தவர். அப்படிப்பட்ட பரமாத்மா தன்னுடைய செயலினாலே விளையாட்டாகவே அசுர சம்ஹாரங்களை எல்லாம் நிகழ்த்தி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பதாமி யுகே யுகேன்னு சொல்வது போல பரமாத்மா என்ன பண்றார்? பிறந்ததற்காக நாம் உலகிற்கு எவ்விதமான இடையூறுகளை கொடுக்கக்கூடிய அசுரர்களாக இருந்தாலும் நாம் அழித்து உலகை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை, ஒரு எண்ணத்தை கொண்டு உலகத்தை காத்து வந்தார் என்பதே அவருடைய வாழ்நாள் சரித்திரங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. இப்ப எல்லாருமே நம்ம வந்து சைல்டு கிருஷ்ணா பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லாருமே சைல்டு கிருஷ்ணா பார்ப்பீங்க இல்லையா? அப்போ அந்த சைல்டு கிருஷ்ணாவை நம்ம கிருஷ்ணர் பண்ணக்கூடிய லீலைகள் தான் பார்த்தோம். இதை நான் தனியா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கட்டாயம். ஆனா கிருஷ்ணனால் நமக்கு கிடைக்கப்பட்டதை நாம் நினைவு கூறணும். கிருஷ்ண பெருமானாலே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஔஷதம், ஒரு நீதி நெறி, வாழ்க்கை நெறி, அரசாங்க நெறிகளை நாம் எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய பகவத்கீதை என்ற நூல் மிக முக்கியமாக நாம் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக மாணவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அந்த பகவத்கீதையில நாம் வாழ்நாட்கள்ல எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எந்த வெற்றியை எந்த இலக்கை நாம் நோக்கி பயணிக்க வேண்டும், என்னென்னவாறு நாம் பணிவோடு நடக்க வேண்டும் என்பதெல்லாம் கிருஷ்ண பெருமான்
பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். அப்போ நமக்கு முன்னாடி இந்த ஸ்தோத்திரம் சொன்னோம் இல்லையா, குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே சிவன் சொல்லி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, இதைதான் நம்ம ஔபச்சாரம் சொல்றாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நமக்கு வீட்டை சொல்லி கொடுப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா என்னுடைய கொள்கையில 4 கிடையாது, 3 தான். எப்படின்னு கேட்டா, மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். எப்படி? மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். தெய்வங்கிறது தனிமையான ஒரு பொருள் அல்ல, தனிமையான ஒருவர் அல்ல. இதன் உள்ளே அடங்கி இருப்பதுதான் தெய்வத்தினுடைய நிலை. அப்போ நாம் தினமும் வணங்க வேண்டிய தெய்வம் யார் யாரு? தாய், தந்தை, ஆசிரியர். தாய், தந்தை, ஆசிரியர். அப்போ நாம தினமும் எழுந்தவுடனே நம்முடைய அன்னையும் பிதாவையும் பெற்றோர்களை முதல்ல வணங்க கத்துக்கணும். கிளம்பும் பொழுது வீட்டுல ரெடி ஆயிட்டு முதல்ல சுவாமிக்கு வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி தாய் தந்தையர்களை வணங்க வேண்டும். பிறகு நமது வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனை, குல தெய்வம்னு அந்த குல தெய்வத்தை வணங்க வேண்டும். அதன் பிறகு பள்ளிக்கு வரும் பொழுது ஆசிரியரை வணங்க வேண்டும். யார் ஒருவன் வெற்றி பாதையில் முன்னேற முடியும்னு கேட்டா, இந்த 3 பேரையும் யார் நினைவு கொண்டிருக்கானோ, யார் யார? தாய், தந்தை, ஆசிரியர், இந்த 3வரையும் என்னைக்கும் மறக்காம யார் நினைவு கொண்டிருக்கானோ அவர்கள் முன்னேற முடியும். அது இல்லாத ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாய், தந்தை, ஆசிரியர்களை விழுவாமல் வணங்க வேண்டும். இதை நம்ம கொள்கையா இருக்கு. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும்பொழுது கிருஷ்ணருடைய கொள்கையில இருக்கக்கூடிய விஷயத்தை, அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாம் ஒன்றாவது பின்பற்ற வேண்டும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை பகவத்கீதை மூலமாக நமக்கு யாரெல்லாம் முக்கியமானவர்கள், எதையெல்லாம் நாம் எதிர்த்து நிற்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ இதை முக்கியமானவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். நம்ம ஒரு பெரிய கலெக்டராக உட்கார்ந்தா கூட நம்ம ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அந்த ஆசிரியராக தான் வருவார். நாம எங்க இருப்போம்? கலெக்டரா இருப்போம், டாக்டரா இருப்போம், சிஎம்மா கூட இருக்கலாம், பிஎம்மா இருக்கலாம். ஆனா அங்க வரக்கூடிய, நம்மளை சந்திக்க வரக்கூடிய நம்முடைய ஆசிரியர் எப்படி வருவாரு? அவர் கலெக்டரா வர மாட்டாருங்க. அங்க வரும்போது எப்படி வருவாங்க? ஆசிரியரா தான் வருவாங்க. அப்போ அந்த ஆசிரியருக்கு நாம் எழுந்து சல்யூட் பண்ணுங்க. அந்த இடத்திலையும் நாம் மறவாமல் இருக்க வேண்டும். வஸ்திரேன வபுஷா வாசா வித்யா வினயேன சிக்ஷதே. 5 விதமான குணங்கள் நமக்கு முக்கியமானவை, பகாரங்கள் சொல்வாங்க. வஸ்திரம், நல்ல ஆடை அணிய வேண்டும். வபுஷா, சரீரத்தை கவனிக்க வேண்டும். வாசா, நல்ல விதமான வார்த்தைகளை பேச வேண்டும். வித்யா, நல்ல கல்வியை கற்க வேண்டும். இந்த 4 இருந்தா போராது. வினயேன சிக்ஷதே, பணிவு இருந்தால் மட்டுமே இந்த 4மே நமக்கு கிடைக்கும். பணிவில்லாத ஒரு விஷயம் நமக்கு நிலைக்காது என்று பெரியோர்கள் நமக்கு எடுத்து உணர்த்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு சின்ன கதை சொல்லணுமா? இப்போ பெரிய ஒரு பண்டிதர், நிறைய கல்வியை கற்றவர். அப்படிப்பட்ட ஒரு பண்டிதர் என்ன பண்றாரு? ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணிக்கணும்னு நடந்து போறாரு. அங்க நடுவுல ஆற்று தண்ணி நிறைய ஓடிட்டு. இப்போ ஆற்று தண்ணி ஓடிட்டுன்னா இந்த கையில அக்கறைக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம்? பரிசலோ படகோ வச்சுதான் அதை கிராஸ் பண்ண முடியும் இல்லையா? பாலம் இல்லைன்னா. அப்போ அந்த பரிசல்காரன் அங்க உட்கார்ந்துட்டோம், போட் போட்டு அவர்கிட்ட போய் சொல்றாரு, என்ன அந்த அக்கறையில கொண்டு விடணும் அப்படின்னு. சரிங்க வாங்க ஐயா, நிறைய படிச்சவங்க, நீங்க பண்டிதரு, உங்களை கொண்டு விடுறது எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு அவன் ரொம்ப பணிவோட அவரை ஏற்றி படகுல அமர்த்தி அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இருக்க போது ரொம்ப தொலைவு இருக்கு. அந்த தொலைவு இருக்கிற சமயத்தை இவர் பேச்சு கொடுத்துருவாரு. யாரு? இந்த படித்த பண்டிதரானவர் பேசி கொடுத்துட்டு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டா, சரி நீ ராமாயணம் மகாபாரதங்கிற இதிகாசம் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கிறார்.
அவன் பரிசல் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? இல்லைங்கய்யா எனக்கு தெரியாதே அப்படின்னு. அடாடா, உன்னுடைய வாழ்க்கையில 25% வாழ்க்கையை தொலைச்சிட்டியப்பா. இதெல்லாம் கத்துக்காததுனால 25% வாழ்க்கையை தொலைச்சிட்டியப்பா அப்படின்னு. அவன் பேசாம இருந்துட்டு அடுத்தது போயிட்டு இருக்கான், வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். திருப்பி கேட்கிறாரு, உனக்கு இந்த சிவபுராணம் இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் படிப்பியா சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க எங்கெங்க அதெல்லாம் டைம் இருக்கு, ஓயறதுக்கும் உழைக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்குமே எங்களுக்கு டைம் போட மாட்டேங்குது அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். அப்போ அவர் சொல்றாரு, அடடா நீ பாதி லைஃப்ல தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவரை இன்னும் சீட் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. இன்னும் போன உடனே சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாமாவளியாவது இப்ப சொன்னாங்க இல்லையா, ஜெயராம ஜெயராம இத மாதிரி நாமாவளியாவது சொல்லியிருக்கியா? இல்லைங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் யாருன்னு சொல்லி தராங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நீ முக்கால்வாசி வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்கப்பா, எவ்வளவு முக்கியமான வாழ்க்கையில முக்கியமான தங்கங்களை வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்கள பேசுறாரு. பேசின உடனே இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற போதே பாதி ஆத்த தாண்டியாது. இந்த பாதி ஆத்த தாண்டும் பொழுது திருப்பி அவர் கேட்கிறார், பரிசல் ஓட்டுறவர் இந்த பண்டிதரை பார்த்து கேட்கிறார், ஐயா நீ இவ்வளவுலாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க, நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. என்ன ஸ்விம்மிங் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். அதெல்லாம் என்னத்துக்குப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ நீங்க நான் முக்காவாசி வாழ்க்கையை தான் வீணடிச்சேன், நீங்க மொத்த வாழ்க்கையும் வீணடிக்க போறீங்க அப்படின்னு. என்னப்பா சொல்ற? இல்ல இப்போ இந்த சுழல்ல படகு மாட்டிக்க போகுது, நான் இங்க இருந்து இப்ப குதிச்சு நான் தப்பிச்சு விடுவேன் நீச்சல் அடிச்சு. நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்காததுனால நீங்க சுழல்ல படகோட மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு தப்பிச்சு போயிரு. இதுக்காக சொல்ல வர்றதுன்னா வினயம், பணிவை இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம அடுத்தவங்க பக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ரேங்க் குறைச்சலா இருக்கிற ரேங்க் இருக்கிறவங்களை பார்த்து நாம நிறைய ரேங்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சீட் பண்ணக்கூடாது. நீ என்ன படிச்சிருக்க, நாம படிக்கல, நாம தான் நிறைய படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கர்வம் வரக்கூடாது. நமக்கு படிப்புல என்ன வரக்கூடாது? போட்டி வரலாம், பொறாமை வரவே கூடாது. போட்டிங்கிறது அவன் ஏ கிரேட் எடுத்துட்டான்னா நாம ஏ கிரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல அவன மாதிரி நாம இன்னும் பிரசன்டேஷன் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல கிளாப்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறதோ அது போட்டி, பொறாமை. அவன் எடுத்துட்டானே அப்படிங்கிற நினைவு யாருக்குமே கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறது தான் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நாம் இதெல்லாம் நினைச்சுக்கிறோம். வித்யா வினயேன சிக்ஷதே, வினயம் இல்லாத கல்வியானது நமக்கு நிலையானதல்ல, அது கூடவும் கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயம், காலையில் அன்னையும் பிதாவையும் பெற்றோரை வணங்கி நாம் வர வேண்டும். பள்ளி வரும் பொழுது யாரை வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும்? பேரண்ட்ஸ். ஓகே, அப்படி வரணும். அதற்கு பிறகு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார்ந்த போது பசங்க எல்லாம் மேல வரும்போது எல்லாரும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லிட்டே இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்க்கும்போது நீங்க சொல்ற விஷயம் இல்ல, நாளைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் கிட்டக்க வந்து சொல்லிட்டு போன விஷயம். அதுதான் முக்கியம். இங்க இருக்கிறத நடக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க, படிக்க சொல்றாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை செய்ய சொல்றாங்க, இதை செய்ய சொல்றாங்கிறதுனால வெளியில பாக்குற இடத்துல நம்ம மறைஞ்சு நின்று சார் போயிட்டாரா அதுக்கப்புறம் வெளில போய்க்கலாம்னு போகக்கூடாது. டீச்சர் போயிட்டாங்களா அதுக்கப்புறம் வெளில போய்க்கலாம்னு நம்ம நினைக்கக்கூடாது. அங்கேயும் வெளியே வந்து என்னுடைய டீச்சர் அவங்க, எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவங்கன்னு எந்த காலத்திலும் நாம் அவர்களை வணங்க வேண்டும். இதை நம்முடைய நோக்காக கொண்டு வாழ வேண்டும். இதற்கு மேல ஒரு சின்ன ஒரு 2 வரி ஸ்லோகம். பாலாங்கிற ஒரு அம்மன் இருக்காங்க, அந்த அம்மனை நினைச்சு இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் படித்து பாராயணம் பண்ணோம்னா நமக்கு கல்வி ஞானம் நிறைய கிடைக்கும். நான் ஒரு முறை மட்டும் இப்ப சொல்லித்தர டைம் இல்லாததுனால அடுத்தது எல்லாருடைய வகுப்புலையும் எழுத சொல்லி உங்களுக்கு தர வைக்கிறேன். அம்மனுடைய படமும் தர எல்லாரும் காலையில வழிபாடு பண்ணும் பொழுது பெற்றோர்களை வணங்க விட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை 3 முறையாவது நாம் ஜெபிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு கல்வி ஞானம் அபாரமாக நமக்கு சிந்தனை வரும். நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்துவோம். நம்ம படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும், படிக்காம உட்காந்து எழுத முடியாது. நம்ம படிச்சது ஞாபகத்துக்கு வரணும்னா எத்தனையோ பேர் நைட்டு ஃபுல்லா ஒரு படிப்பாங்க, காலையில எக்ஸாம் காலுக்கு வந்தோடனே இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் படிச்சோம்னு தலை சொல்லுவாங்க இல்லையா? அது நினைவாற்றல். நினைவாற்றல் நமக்கு பெருக வேண்டும்னா, அதிகரிக்க வேண்டும்னா இந்த ஸ்தோத்திரத்தை நான் சொல்றேன். ஓகேவா? இதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இந்த வாய்ப்பை அளித்த எல்லோருக்கும் நன்றி பாராட்டி வணங்குகிறேன். வித்யாவந்தம் யசஸ்வந்தம்
लक्ष्मीवन्तं जनं कुरु रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जपि இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் தினமும் நான் மூணு முறை சொன்னோமானால் உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும்னு உங்களுக்கு பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துள்ளோம். Now I call upon our